பிரைஸ் தி லார்ட் டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அருமையான நாளிலே இந்த உயர்த்தும் சிந்தனைக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளில் கூட நான் உங்களோடு பேச போகிற காரியம் என்னவென்றால், யாக்கோபை பற்றி தான் நான் உங்களோடு பேச போகிறேன். தேவனானவர் யாக்கோபை நோக்கி சொன்னார், இனி நீ யாக்கோபு என்று அழைக்கப்படாமல் இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவாய் அப்படின்னு சொன்னார். ஏனென்றால் யாக்கோபு என்ற பெயரை எத்தன் அப்படின்னு மனிதர்கள் புரிந்து கொண்டார்கள். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவர் சேஷ்ட புத்திர பாகத்தை ஏசாவிடம் ஏமாற்றி வாங்கினார், ஈசாக்கிடம் ஆசீர்வாதத்தை ஏமாற்றி வாங்கினார் அப்படின்னு நம்ம எண்ணிக்கொண்டிருக்கிறோம். பாருங்கள், சேஷ்ட புத்திர பாகத்தை அவர் ஏசாவை ஏமாற்றி வாங்கினாரா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதனால் அவர் அதில் ஏசாவே சொல்லுகிறாரு, உன் பேர் யாக்கோபுங்கிறது சரியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லுகிறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா சேஷ்ட புத்திர பாகம் என்பது மூத்த குமாரனுக்கு வருகிற 2 மடங்கு ஆசீர்வாதம் அல்லது ஆஸ்தியின் பங்கு என்பதை நம்ம புரிவோம். இது தேவன் கொடுத்த கட்டளை நியமம். இப்போ இந்த 2 பேரில் மூத்த குமாரன் ஏசா அப்படிங்கிறத தான் நம்ம வேதத்தில் படித்து வருகிறோம். ஆனால் 2 பேருக்குள்ள வயசு வித்தியாசம் எத்தனை வருடங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது ஒரு சில மணித்துளிகள் தாங்க. ஏன்னா 2 பேரும் ரெட்டை பிள்ளைகள், சரிங்களா? 2 பேரும் ஒரே டைமில் தான் பிறந்தாங்க. இன்றைக்கி ஒரு சிலர் ஒரே வருஷத்தில் பிறந்தாலே ஒரே வயசுன்னு சொல்கிறோம். இங்கே ஒரே நாளில் ஒரே சமயத்தில் பிறந்தவர்கள் தான் இந்த ஏசாவும் யாக்கோபும். ஏசா முன்னாடி பிறந்துட்டார், அவ்வளோதான் வித்தியாசம். யாக்கோபுக்கு அந்த சேஷ்டபுத்திர பாகத்தின் மேலே கண்டிப்பாக அவருக்கும் அந்த உரிமை கொடுக்கப்பட்டிருக்கும் வேண்டும், ஆனால் அங்கே கொடுக்கப்படலை. அதே போல் இன்னொன்று என்னென்னா, சேஷ்டபுத்திர பாகம் என்பது தேவனிடத்திலிருந்து வந்த நியமம் என்பதனால யாக்கோபு அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் யாசித்தார், அவர் விரும்பினார். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, ஏசாவை தான் ஆசீர்வதிப்பேன்ற ஒரு தீர்மானத்தில் இருக்கிறாரு. ஈசாக்கு ஏசா மேலே பட்சமாக இருந்தார், ரெபேக்கால் யாக்கோபு மேலே பட்சமாக இருந்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். இப்போ பார்த்திங்கன்னா, ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது கூட ஈசாக்கு ஏசாவுக்கு கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அவன் வேட்டையாடி நல்ல ருசியுள்ள பதார்த்தங்களை எனக்கு சமைத்து கொண்டு வருவான். அவனை ஆசீர்வதிக்க போகிறேன், நான் மறிக்க போகிறேன், நீ போய் எனக்காக வேட்டையாடி ருசியுள்ள பதார்த்தங்களை செஞ்சு கொண்டு வா, நான் உன்னை ஆசீர்வதிக்கட்டும் அப்படிங்கிறத பாருங்கள். ஆனால் இவர்கள் 2 பேர் பிறக்கிறதுக்கு முன்பாகவே தேவனே யாக்கோபை குறித்து ரெபேக்கால் இடத்துல வாக்கு பண்ணியிருப்பார். 2ஆவதாக பிறக்கிறவன், அதாவது இளையவன், அவன் தான் மேன்மையானவன்கிறது, அவனை பெரிய ஜாதியாக்குவேங்கிறத தேவன் ஏற்கனவே வாக்கு பண்ணியிருக்கிறாரு. மூத்தவன் இளையவனை சேவிப்பான்கிறத வாக்கு பண்ணியிருக்கிறாரு. அதை ரெபேக்காலும் ஈசாக்கு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க 2 பேருக்குமே தெரியும். அந்த சூழ்நிலையில் கூட ஈசாக்கு ஏசா கொண்டு வருகிற சாப்பாடை சாப்பிட்டுட்டு நான் ஆசீர்வதிக்க போகிறேன் அப்படிங்கிறாரு. ஸோ தேவன் சொல்லியிருக்கும்போது கண்டிப்பாக ஈசாக்கு யாக்கோபை தான் ஆசீர்வதிச்சிருக்கணும். அதனால் ரெபேக்கா பார்த்து என்ன பண்ணுறாங்க, யாக்கோபு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக பிளான் பண்ணி உதவி செய்கிறாங்க. ஸோ இருந்தாலும் இவர் ஏமாற்றினார் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லப்பட்டது. அவர் ஏமாத்தினாரா இல்லையாங்கிறத நம்ம இங்கே ஜஸ்டிஃபை பண்ண வரல. ஒருவேளை அவர் ஏமாற்றியே இருக்கட்டுங்க. ஆனால் கர்த்தர் பாருங்கள், அவரை தள்ளிவிடவில்லை. ஏசாவை பார்க்கல, யாக்கோபு அவர் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா அவனுக்குள்ளேருந்து தான் பெரிய ஜாதியை உண்டாக்கி அந்த சந்ததியில் அந்த ஜாதியில் தான் கிறிஸ்துவானவரை பிறக்க செய்கிறார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாக்கோபுடைய நோக்கமெல்லாம் ஏதோ சொத்து பணம் காசு கிடையாதுங்க. யாக்கோபுடைய நோக்கம் தேவனுடைய ஆசீர்வாதம். தேவன்கிட்ட இருந்து வாக்கு பண்ணி அவருடைய நியமத்தின் படி வர வேண்டிய பர்த் ரைட்டு எனக்கு கிடைக்க வேண்டும் என்கிற ஒரு ஆதங்கம் தான் அவருக்குள்ளே இருந்துச்சு. பிகாஸ் ஹீ இஸ் நாட் ஈவன் பார்ன் ஃபியூ இயர்ஸ் ஆஃப்டர் ஏசா, சேம் டைமில் பிறந்தவர். அந்த விருப்பம், தேவனுடைய ஆசீர்வாதம், அவருடைய நியமங்களின்படி வர வேண்டிய ரைட்ஸ் எனக்கு வரணும் அப்படிங்கிற அந்த ஏக்கம், வைராக்கியம் தேவனை நிச்சயமாக பிரியப்படுத்தியிருக்க வேண்டும். பாருங்கள், அதனால தான் அவர் தன்னுடைய தாய் தந்தை பேச்சை கேட்டு அங்கேருந்து பதானாராமுக்கு கடந்து போய் வேறு அங்கே இருக்கிற பெண்ணை கல்யாணம் பண்ணலான்னு போகும்போது பெத்தேல் என்கிற ஸ்தலத்தில் கர்த்தர் அவருக்கு தரிசனமாகிறார். ஏசாக்கு தரிசனமாகினதான் நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது. அதே போல் அங்கேருந்து அவர் செல்வ செழிப்பாகி திரும்ப 2 பரிவாரங்களோடு வரும்போது அவர் இனிமே யாக்கோபு எத்தன்கிறது உன் பேராக இருக்காது, நீ மனிதரோடும் தேவனோடும் போராடி ஜெயம் பெற்றாய். மனிதரோடு எங்கே ஏசா கூட போராடி ஜெயிச்சாச்சு, அங்கே லாபானோடு ஒரு ஏமாற்றுகிற ஒரு மனிதனோடு போராடி ஜெயிச்சாச்சு. அதே போல் அந்த ஆற்றங் கரையில் தேவனோடு அவர் போராடி ஜெயித்தார். அதனால் தொடை சந்து சுளுக்கிட்டு என்பதை நம்ம பார்க்க முடியும். இப்படி மனிதரோடும் தேவனோடும் போராடி நீ ஜெயித்தபடினால் இனி உன் பெயர் யாக்கோபு என்று எண்ணப்படாமல் இஸ்ரவேல் என்று எண்ணப்படும் அப்படின்னு சொல்லுகிறார். கர்த்தரை பேரை மாத்திரார் பாருங்க.
அவர் இஸ்ரவேலாக இருக்கின்றார். இப்படி தேவனுடைய ஆசீர்வாதங்கள், தேவன் கரத்திலிருந்து வர நன்மைகளை விரும்புகிற வைராக்கியமுள்ள இருதயம் நமக்கு இருக்க வேண்டும். எல்லா மனிதர்களும் குறை உள்ளவர்கள் தான் பாருங்கள். ஏதோ ஒரு கேரக்டர் டிஃபெக்ட் இல்லை, கேரக்டரில் ஒரு குறைவு இருக்க தான் செய்கிறது. அதுக்காக நம்ம அவங்கள அப்படி ஒரு முத்திரை குத்தி ஒதுக்கி விடக்கூடாது. ஆனால் அவர்களுக்குள்ள உள்ளே இருக்கிற உள்ளத்தை கர்த்தர் பார்க்கிறார். சில பேரை நம்ம ஜட்ஜ் பண்ணுவோம், ஹீஸ் அ ராங் பர்சன். ஆனால் கர்த்தர் அந்த மனுஷனை ஆசீர்வதிக்கிறாரு. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆட்டிடியூட், கடவுளுக்கு நேராக அவருடைய கரத்திலிருந்து வருகிற நன்மைகள், அவருடைய நியமங்களை குறித்து அவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த நல்ல எண்ணங்கள், அதற்குரிய செயல்கள், அதுதான் கடவுளை பிரியப்படுத்தி அவர்களை ஆசீர்வதிக்க வைக்கின்றது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா காலப்போக்கில் அந்த கேரக்டர் சேஞ்ச் ஆகி அவர் பரிசுத்தவனாக இருக்கின்றார் யாக்கோபு. ஸோ காலப்போக்கில் கேரக்டர் வில் சேஞ்ச் ஃபார் ஷுர். ஆனால் நாம் நம்முடைய எண்ணங்கள் எல்லா காலத்துலேயும் கர்த்தரை குறித்த அவருடைய காரியங்களை குறித்த நம்முடைய எண்ணங்கள், அதற்கேற்ற செயல்கள் எப்படி இருக்கிறது என்பதை கர்த்தர் பார்க்கின்றார். அது நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு வழிவகுக்கின்றது. கர்த்தர் நம்மை மற்றவர்களுக்கு முன்பாக உயர்த்த உதவி செய்கிறது. இதுவே இந்த நாளுக்கான உயர்த்தும் சிந்தனை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.